தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் பாலமுருகன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கல்யாணம் எப்போதான் சார் நடக்கும்? இந்த 90s கிட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எப்போதான் நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்தா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்? அதாவதுமா, ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகம் வந்தாலும் சரி, பெண் ஜாதகம் வந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்யாண யோகம் நல்லா இருக்கும். ஓகே சார். கல்யாண யோகம் நல்லா இருந்துட்டா கல்யாணத்துக்காக முயற்சி எடுக்கின்ற போதே கல்யாணம் கைகூடிடும். ஓகே. குறிப்பா பார்க்கின்ற பொழுது இப்ப நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து மேக்சிமம் சவுத் இந்தியாவில் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் 20 இயர்ஸ் 25 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 20 வயசு 21 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம பழக்கம். அடுத்து பார்த்தீங்கன்றால் நார்த் இந்தியா சைடில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சில மார்வாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து 20 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. லேடிஸ்க்கு வந்து 17, 18லயே கல்யாணம் பண்ணுற பழக்கம் இன்னைக்கு இருக்குது. சில மார்வாடிஸ்லாம் வந்து மார்வாடிஸ் குரூப்காரங்களாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அது மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த பக்கம் வந்து ஒரு சில கேஸ்டுக்காரங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்டு. இது நான் வந்து சொல்கிறது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா மாற என்ன ஆகுதுன்னா ஜென்ஸுக்கு வந்து 25 என்பது 28, 30 ஆயிடுச்சு. லேடிஸுக்கு வந்து 20, 22ன்றது 25, 26 ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய படிப்பு, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தினால வரக்கூடியது. அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வச்சுங்க, மலேசியாலாம் போயிட்டுன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நல்ல கான்டாக்ட் இருக்குது. மலேசியாவில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வந்து தமிழ் மலர் பத்திரிகையில் நான் டெய்லி ராசி பலன்லாம் எழுதிட்டு இருக்கேன். அங்கேருந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்கு மேலே 40 வயசுல தான் கல்யாணமே பண்ணுவாங்க. அதே மாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசு குறைஞ்சி கல்யாணமே பண்ண மாட்டாங்க. 30 வயசு குறைஞ்சி 30, 32 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்டால், நான் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், நம்ம காருன்னு சொல்கிறோம், அவங்க காடின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் காடி வாங்கணும், காடி வாங்கி எனக்கு ஒரு காடி வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்ட பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணி பண்ணுறலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்குது. கல்யாணம் என்பது பார்த்தீங்கன்றால் ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய பெரியவங்க, அவங்களோட அக்காவை தங்கச்சிங்க மாதிரி இருக்கவங்களோ அல்லது பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க மாதிரி இருக்கவங்களோ, ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு செட்டப் இருக்கும். இந்த குறிப்பிட்ட வயசுல பார்க்கணுன்றலாம் உண்டு. சில பேர்லாம் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சில கேஸ்டுக்காரங்க பிராமின்ஸ் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா பண்ற பழக்கம்லாம் உண்டு நிறைய இடத்துல. அந்த மாதிரி பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்யாணத்துக்காக நம்ம வந்து கல்யாணத்துக்காக ஒரு வரன் பார்க்க ஜாதகத்தை எடுக்கும் போது ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருந்து, கிரகங்கள் நல்ல கிரகமா இருந்து நல்ல தசாபுத்தியா நடந்துட்டா ஒரு முயற்சி எடுக்கும் போது 2 வரன் 3 வரன்லயே அவங்களுக்கு கல்யாணம் செட்டில் ஆயிடும். 2 வரன் 3 வரன்லயே செட்டில் ஆயிடும். 2 வரன் பார்த்தா உடனே பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்சிருந்து பொண்ணு பையனை முடிச்சதுன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க கண்டிப்பா. மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து கல்யாண யோகத்தை குறிக்கிறது 7ஆம் பாவம். லக்னத்துக்கு 7ஆம் வீடு வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் வந்து குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆண்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் செவ்வாய். 2, 7ஆம் இடங்கள் சுக்கிரன் நல்லா இருந்துட்டா, நல்ல கிரகமா இருந்துட்டு, அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து 2, 7ஆம் இடங்கள் செவ்வாய் நல்லா இருந்துட்டா கல்யாணத்துக்காக முயற்சி எடுக்கின்ற பொழுது ஒரு 4 வரன் பார்த்தாங்களா அதுலேயே ஏதாவது ஒன்று செட்டில் ஆகி டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டாயிடும். இதுதான் வந்து கல்யாணம் ஈஸியா கைகூடுறதுக்கான அமைப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள் நல்லா இருந்து ஜாதகத்துல கிரக அமைப்பு மட்டுமே தசாபுத்தி நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு ஈஸியா கல்யாணம் கைகூடிடும். ஓகே சார். நீங்க இது சொல்லும் போது இன்னொரு கேள்வியுமே வருது. இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணுமாங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, இந்த ஒரு எண்ணம் எதனால வருது சார்? அவங்க நினைக்கிறேன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆமா. அதாவது வந்து நீங்க சொல்ற இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. ஒரு சிலர் தான் அந்த மாதிரி அமைப்பு கூட இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம்
ஒரு கல்யாணம் படிக்கிற வயசுல, வேலைக்கு போற வயசுல, வேலைக்கு போறேன்னு வேலைக்கு ஆரம்பிச்சுட்டா ஒரு 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 பையன் என்றால் ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன், பெண் என்றால் ஆணை பார்த்தா அட்ராக்ஷன்லாம் வந்து இயற்கையா வர வேண்டியது. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்றால் அவங்க ஜாதகத்துல சில அமைப்புகள் சரியில்லாம இருக்கும். ஒரு ஆண் ஜாதகம் என்றால் சுக்கிரன் நல்லா இருந்தா வச்சுங்களேன், சுக்கிரன் கூட நல்ல கிரகம் சேர்ந்திருந்து, ஒரு சுபகிரகம் சேர்ந்திருந்து, சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கணும்னு சொல்லுவோம் ஜோசியத்துல. நாங்க சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கிறது, சுக்கிரனோட குரு சேர்ந்திருக்கிறது, சுக்கிரனை குரு பார்க்கறது, இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு மற்ற பெண்கள்கிட்ட பேசுறது, ஒரு அட்ராக்ஷன், மற்ற இனத்தின் மற்ற பாலினத்தின் மேல ஒரு அட்ராக்ஷன், பாலினத்தின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசையா பேசுறது, ஒரு அன்பா பேசுறதுலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்காக வீட்டுல பார்த்தா சரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, சரின்னு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்றால் கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா, செவ்வாய் நல்லா இருந்துட்டா, பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் வந்து நல்ல ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்துட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த வீட்டில் வந்து படிப்பாங்க, கொள்ளுவாங்க, கல்யாணத்துக்காக பார்க்கும்போது டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து இயற்கையானது. இதுவே வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல ஒரு கல்யாணத்தை தாமதப்படுத்தக்கூடிய கிரகங்க அமைப்புகள் இருந்துட்டா, தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு என்றால் 7ஆம் இடம் தான் வந்து திருமண வாழ்க்கைன்னு சொன்ன, திருமண வாழ்க்கையை பத்தி பேசக்கூடியன்னு சொன்னேன். அந்த 7ஆம் அதிபதி போய் மறைஞ்சு போயிருந்தாலும், மறைஞ்சுன்னா 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாலோ, அப்புறம் சுக்கிரன் போய் கொஞ்சம் வீக்கா இருந்தாலோ, சுக்கிரனோட போய் சனி சேர்ந்திருந்தாலோ, சுக்கிரனுக்கு வந்து சனி தொடர்பு இருந்தாலோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிரனை சனி பார்த்தாலோ, அல்லது வந்து 7ஆம் வீட்டை சனி பார்த்தாலோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஜாதகம் என்றால் செவ்வாவோட போய் சனி சேர்ந்திருந்தாலோ, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாவை சனி பார்த்தாலோ, அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டை சனி பார்த்தாலோ, அவங்களுக்கு வந்து அந்த சனி பார்வை மாதிரிலாம் இருந்தா வச்சுங்களேன், காலதாமதமா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது, லேட்டா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறதுலாம் கூட இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் என்றால் கல்யாண விஷயத்துல இன்ட்ரெஸ்ட கொடுக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், பெண் என்றால் செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த கிரகங்கள் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசினால கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது, கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றதுலாம் கூட ஏற்படும் ஜென்ரலாம். ஓகே சார், இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு கல்யாணமே ஆகாம போகுது இல்லையா, அது எதனால? கல்யாணமே ஆகாத போது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போன எபிசோட்ல பேசும்போதே சொன்னேன் நான் ஜென்ரலாக. சுக்கிரனோட கேது சேர்றது, சுக்கிரன் ரொம்ப வீக்கா இருக்கிறது, சுக்கிரன் ரொம்ப கெட்டு போயிருக்கிறது, செவ்வாவோட பாவகிரகம் சேர்றது, செவ்வாய் வந்து பெண்கள் ஜாதத்துல கெட்டு போறது தான் கல்யாணமே ஆகாம போறதுக்கு மெயின் காரணம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் வந்து உங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். 7ல வந்து கேதுவோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி 7ஆம் அதிபதியோட கேது சேர்றது, சுக்கிரனோட கேது சேர்றது, சுக்கிரன் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆண் ஜாதத்துல சுக்கிரன் வந்து வக்ரமா இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து ஒரு கல்யாண ஏஜ்னு சொல்றோம்ல, ஒரு ஆண் ஜாதகம்னா 25 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள், அந்த நேரத்துல வந்து ஒரு சரியான தசாபுத்தி நடக்காம ஒரு பாவகிரக தசாபுத்தி நடந்தாலோ, பாவகிரக தொடர்புடைய தசாபுத்தி நடந்தாலோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா போயிடுது. அதே மாதிரி ஒரு பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்து, செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்துல போயிருந்து, செவ்வாய் வந்து ஒரு வக்ரகதியில இருந்து ரொம்ப கெட்டு போயிருந்து, 7ஆம் அதிபதியும் வந்து கேதுவோடைய தொடர்போடு கேதுவோட நட்சத்திரம் இருந்தால் ஒரு சிலர் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஒரு சிலர் பேர் கல்யாணம் பண்ணால் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஒரு பேருக்குன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கேரியர், வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து ஃபேமிலி லைஃப் கொடுக்காம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. கண்டிப்பா. ஓகே சார், இப்போ இந்த ராசிகள் பத்தி பேசும்போதே நம்ம இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறோம், எந்த நேரத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எந்த காலகட்டம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றதுல நீங்க கேட்குற கான்செப்ட் என்னன்னா, ஒரு கணவன் மனைவியிடையே 2 பேருக்குள்ள சண்டை வர்றது எதுக்காக, எந்த நேரத்தில் சண்டை வருதுன்ற மாதிரி கேட்குறீங்க நீங்க. மெயினா என்னன்னா வந்துங்க, கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நல்ல தசாபுத்தி நடந்தால், மெயினா வந்து கல்யாணத்துக்காக ஒரு வரன் பார்க்கின்ற போது நாங்க என்ன பார்ப்போம்னா, ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அடுத்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷம் தான், ஃபர்ஸ்ட் 15 வருஷம் தான் ஒரு முக்கியமான காலம். ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்ற மாதிரி பீரியட். முதல்ல ஒரு 5 வருஷமாவது முதல்ல ஹனிமூன் பீரியட்னு சொல்ற மாதிரி பீரியட். அந்த பீரியட்ல வந்து நல்ல தசாபுத்தி நடக்கும், நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும். மெயினா ஒரு 10 வருஷத்துக்காக தசாபுத்தி, நல்ல தசாபுத்தி நடக்கும். அந்த 10 வருஷத்துக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல, கல்யாண லைஃப்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்துற மாதிரி, ஒரு ஈடுபாடை ஏற்படுத்துற மாதிரி தசாபுத்தி நடக்கும். அது நடந்தால்
2 பேருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. 2 பேருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனைகள் இல்லை. 2 பேருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டா 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை, 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம பிரிவினை இல்லாம நல்லபடியா போகும். ஒருத்தருக்கு வந்து நல்ல தசாபுத்தி நடந்துட்டு ஒரு சுக்கிரன் ஒரு பெண் ஒரு ஆண் ஜாதகத்துல நல்லபடியா நல்லா பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், மனைவி மேல ஒரு பாசம், மனைவி மேல ஒரு ஈடுபாடுகள், ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப அதிகம் காட்டுவார். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல ஒரு ஈடுபாடுகள், மேரேஜ் லைஃப்ல அமைப்புகள் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 10-15 வருஷ காலத்துல ஒரு நல்ல தசாபுத்திகள் நடந்தால், நல்ல தசாபுத்தினா நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால், மெயினா வந்து ஒரு சுக்கிர திசையோ ஒரு புதன் திசையோ ஒரு குரு திசையோ எல்லாம் நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தா அவங்க மேரேஜ் லைஃப் நம்மள ஸ்மூத்தா போகும். புதன் திசை நடந்தால் கூட புதன் வந்து ஒரு நல்ல சுக்கிர நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், ஒரு சுபகிரக நட்சத்திரத்துலாம் போய் அமையப்பட்ட தசாபுத்தியா இருந்தா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல யாருக்கு ஒரு வீக்கான பிளானட்டோட தசாபுத்தி நடந்தா, வீக்கான பிளானட்னா வந்து ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா சனி புதன் போன்ற கிரகங்கள்லாம் வந்து அலி கிரகம்னு சொல்லுவோம். ஆண் கிரகம் பெண் கிரகம் இருக்குது, அலி கிரகம் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புதன் மாதிரி கிரகங்கள் சனி மாதிரி கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரியர், வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, அந்த விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து இல்லற வாழ்க்கைக்கு கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலா. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல வந்து அந்த கிரகங்கள் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல போய் இருந்துடும். கேதுவோட நட்சத்திரம் போய் இருந்தால் கேது என்பது இல்லற வாழ்க்கைக்கு நாட்டத்தை குறைச்சி ஒரு ஆன்மீகம், தெய்வீகம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற அதர் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால வந்து இந்த கேது தொடர்புடைய தசாபுத்தி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்துட்டா ஒண்ணு சண்டை போட்டு போயிடுறாங்க, 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க, அல்லாட்டி 2 பேருக்குள்ள பிரிஞ்சுட்டு வேற ஏதாவது மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டை போட்டா கூட கொஞ்ச நாள் அந்த கெட்ட தசாபுத்தி முடிய வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்ட தசாபுத்தி முடிஞ்ச பிறகு 2 பேருக்குள்ள ஒத்துமையா ஓடுறவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களே நாங்க வந்து ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னா நாங்க குழந்தை பெற்றதோட சரி, அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள சரியான ஒரு ஒத்துமையே கிடையாது சார்ன்னு சொல்ற ஆணு இருக்காங்க. குழந்தை பெற்ற பிறகு எங்க 2 பேரும் குழந்தைக்காக வாழ்ந்தோம் சார், நான் எங்களுக்காக வாழலன்னு சொல்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா. ஓகே சார். இப்போ திருமணத்துக்கு அப்புறமா எந்த திசை நடந்தா உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும்? அது திருமணத்துக்கு பிறகுன்னு கிடையாது, திருமணத்துக்கு பிறகும் சரி திருமணத்துக்கு முன்னாடியும் சரி ஒரு நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால், மெயினா வந்து பாத்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர தசை நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சுக்கிர தசை நடந்தா நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ராகு தசை நடந்தால் கூட ஒரு பொருளாதார மேன்மைகள் நல்லா இருக்கு ஜென்ரலாக. அதே மாதிரி புதன் போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தாலோ, புதன் சுக்கிரன் சனி போன்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா எதிர்பாராத ஒரு பண வரவுகள் வர்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத யோகங்கள் அடைகிறது. மெயினா ராகு தொடர்புடைய தசாபுத்தி நடந்தா ஒரு சின்ன லெவல்ல இருந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல போகக்கூடிய அளவுக்குலாம் ஒரு யோகத்தை கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்றால் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட தசாபுத்தி நடந்தால், மறைவு ஸ்தானாதிபதி தசாபுத்தி நடந்தாலோ, ஒரு பலகீனமான கிரகத்தோட தசாபுத்தி நடந்தாலோ அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுறது, தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுறது, தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படுறதுலாம் கூட ஏற்படுதுமா ஜென்ரலாக. ஓகே சார், இன்னைக்கு திருமணம் தொடர்பா நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் சார். தேங்க்யூ. நன்றி.